ஹாய் ஹலோ குட் ஈவினிங் மக்களே. ஆக்சுவலாக எனக்கு குட் மார்னிங். மண்டே, மை டே, மதி டே 2024 37th மண்டே டே ஆஃப் த இயர். ஆல்மோஸ்ட் உங்களை கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்கள் டைம் ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். மேபி எவ்வளோ சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் இருக்குது. பட் பை த வே உங்கள் கூடயே நான் வந்துட்டேன். எங்கே போனாலும் எந்த அதாவது உலகத்தில் எங்கே இருந்தாலும், ஆக்சுவலாக கனடாவில் ஸ்பாமிஸில் இருந்தோம். இங்கே வந்து டைம் வேரி ஆயிடுச்சு, 3 ஹவர் முன்னாடி போயிடுச்சு. ஓகே, ஒன்றுமே புரியல. பட் எங்கே இருந்தாலும் நம்ம மூச்சை போடணும். பட் ஜிம்முக்கு போகணும். மழையும் ஒரு பக்கம் பெய்யுது, செம்ம கோல்டு. பட் பாடி கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு நான் அவுத்துட்டேன். டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக்கிட்டேன், சூடுபடுத்திட்டேன். ஓகே, எனக்கு ரொம்ப புலம்பு விரும்பல. இன்றைக்கும் ஒரு 500 டெஸ்ட் தான், பாடி வெயிட் ஒர்க் அவுட் தான். இந்த சேரை கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரே ஒரு கார்டியோ போட்டு அப்பர் பாடி, லோவர் பாடி, கோர், தென் ஒரு ஓல்டு ஒரு கார்டியோ போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, அதெல்லாம் நான் பேசி புலம்பு விரும்பல. ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வார்ம் அப் பண்ணிக்கோங்க, பாடியை சூடு பண்ணிக்கோங்க. சூடாக தான் ஆட்டம் நல்லாயிருக்கும். பட் இங்கே வெதரே வேறு லெவலில் இருக்குது. சூரியனும் இல்லை, பனி பயங்கரமாக பெய்யுது, மழையும் பெஞ்சிட்டு தான் இருக்குன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது என்ன சொல்கிறது, ஸ்டார் ஜாக்ஸ். ஓகேவா, போகலாமா? ஓகே, 1 2 3 4 5 6 7 20 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்டர்மீடியட் ஆங்கிள் பெயின், நீ பெயின் இருந்தால் ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் போதும். ஓகே, மேலே ஃப்ளை பண்ண வேணாம். ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக 20 பண்ணாலே போதும். ஓகே, அப்பர் பாடி வந்து ட்ரைசெப் டிப்ஸ் இந்த சேரை யூஸ் பண்ணி பண்ணேன். ஓகே ஓகே, போயிடலாமா? நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணேன். லெக் பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, 20 ரெப் முடிச்சிட்டோம். இதே ஸ்கோரில் இதே சேரில் லைக் என்ன பண்ண போகிறோன்னா பிஸ்டல் ஸ்குவாட் அசிஸ்டடாக பண்ண போகிறோம். பட் ரெண்டு தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறேன். ஈச் லெக்கில் 10 ரெப்பு, அது 20, எல்லாமே 20 தான். பட் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நோட் பண்ணிவிட்டு அது பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இப்படி பண்ணாலே போதும். ஓகே, ட்ரைசெப் நல்லா ஒர்க் ஆகும். கூல் செஸ்ட்டை அட்ஜஸ்ட் ரெண்டுமே. ஓகே, இப்போ பிஸ்டல் ஸ்குவாட் போயிடலாம். ஜஸ்ட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மலையே கொஞ்ச நேரம் இல்லை எனக்காக ப்ளீஸ். 1 ஒரே நிமிஷம். ஓகே, பூச்சோன்னு நினச்சேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரெண்டு பக்கமும் 10 முடிச்சிட்டோம். இப்போ திரும்ப இதோட சப்போர்ட்டு போதும், கீழே இறக்கிடுறேன். ஓகே, இதை இறக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஸ் 20. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவரை இங்கே வச்சுக்கலாம். சீட்டட் சேரில் சீட்டட் வந்துட்டு தலையில் கை வச்சுக்க போகிறீங்க. ஹார்ட் கோர் லெக் அப் சீட்டடில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, நீங்கள் பிகின் ஆனீங்கன்னா கையில் சப்போர்ட் வச்சுட்டு ஜஸ்ட் லெக் ரைஸ் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? சரி, அட் த சேம் டைம் சிங்கிள் லெக் பிஸ்டல் ஸ்குவாட் முடியலன்னா ஜஸ்ட் ஒரு கால் எடுத்துகிட்டு உட்காந்துருங்க. டம்முன்னு உட்காராதீங்க, ஸ்லோவாக. அந்த 2 பேர்ஸாக உட்கார முடியாது, ரொம்ப கீழே இருக்குது. பொறுமையாக கை வச்சு கூட எந்திரிக்கும். ஓகே, ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க பிஸ்டல் ஸ்குவாட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோர். சிம்பிள் தான், எனக்கு சிம்பிளாக இருக்குது. பட் கஷ்டமாக இருக்கவங்க இன்க்ளைன் ரிவர்ஸ் பிளாங்க் ஹோல்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15, 16, 17, 18, 19, 20. Done. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, 20 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரெப் இல்லைன்னா டைமர் போட்டுக்கோங்க. முடியலன்னா ஜஸ்ட் இன்க்ளைனில் ஸோ இந்த பிளாங்க் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா லைக் கீழே போயிட்டு ஹை பிளாங்க் ஹோல்டும் பண்ணலாம். சிம்பிள். ஓகே, இது அந்த 4th ரவுண்ட் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் 400 ரெப் முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 100 பண்ண போகிறேன். ஓகே, போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக முடிப்பேன். 1000 ரெப் சேலஞ்சும் உங்கள் என்ன நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, சரி ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க என்னோட சாரி இருந்தால் நீங்கள் பிகினராக இருந்தால் எல்லாமே 10 ரெப்பு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, அதுதான் கான்செப்டே. ஓகே, நாட் ஒன்லி த மண்டே, திஸ் வீக், திஸ் இயர் 365 days ஒர்க் அவுட் சேலஞ்ச் 253 days நான் ஸ்டாப் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் கோயிங் மை வே, ஆல் தி வே, குட் வே. நல்லா சாப்பிட்றேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பார்க்க முடியல. ஓகே, சாரி மைக்கிங் வச்சுருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பார்க்க முடியல, பட் பை த வே குட். ஓகேவா, ஒருவேளை இந்த மண்டேவை நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப போராக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே, ஓகே, எவ்ரி டே இஸ் எ நியூ இயர் இந்த வருஷம் நமக்கு. பட் மண்டேவை கிக் ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஜிம்முக்கு போக முடியல, காசு இல்லை, கஷ்டமாக இருக்குது, ஃபிட்னஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் ஷேர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. பெருசாக யாரும் பார்க்க மாட்டீங்க, உங்கள் நலன் கருதி உங்களுக்காக இந்த உலகில் எங்கிருந்தாலும் என் தமிழ் மக்களுக்காக இந்த ஃபிட் தமிழாவோட பயணம் தொடரும். அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி கோச் மாதிரி ஃபிட் தமிழா, கூல், லவ் யூ.